இவன் மாதிரி இப்போ ரூமில் ஏசு வந்தாராம், இப்போ பேசினாராம், இப்போ என்னன்னு கேட்டாராம், பதில் சொன்னாராம். அந்த அளவுலையா சீப்பாக இருக்கார் அவர்? நீ அந்த அளவுலையா நீ பரிசுத்தவானா இருக்கிற? அந்த அளவில் அவரோட நெருக்கமாக இருக்கிற உன் மூஞ்சியும் முகரையும் உன் ட்ரெஸ்ஸும் உன்னுடைய போதனைகளும் அப்படி இருக்கா? பவுல் தரிசித்தான்னு சொல்கிறோம், அவன் நிலைமை என்னாச்சு? தலைகீழாக மாறிச்சே. பேதுரு இயேசுவோடு இருந்தான்னா அவன் ஊழி என்ன, அவன் நிலைமை என்ன? நீ அப்படி இருக்கிறியா? நீ பேதுருவுடைய பின்னடியார் தான் போப்புன்னு சொல்கிறான் இன்றைக்கி ஆர்சிக்காரன். அப்போ பேதுருவோடைய பிரசங்கம் என்ன? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இருக்குது பாரு, 14ஆம் வசனத்திலிருந்து 47ஆம் வசனம் வரை. அவன் மனம் திரும்ப சொன்னான், ஞானசானம் எடுக்க சொன்னான், பரிசுத்தாருடைய வரத்தை பெற சொன்னான், மாறுபாடுகளை சந்ததி விட்டு விலக சொன்னான், அப்போஸ்தல உபதேசத்தில் இருந்தால், அந்நிய ஒன்றியத்தில் இருங்கன்னு சொன்னால், அப்பம் பிக்குதில் இருக்குன்னு சொன்னால், ஜெபத்தில் உறுதியாக இருக்குன்னு சொன்னால். இப்படி இருக்கீங்களா?